ஷேகர் கமுலா டைரக்ஷனில் தனுஷ், நாகார்ஜுனா அப்புறம் ராஷ்மிகா நடிச்சு இன்னைக்கு தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆயிருக்க படம் தான் குபேரா. இந்த படத்தை பற்றின என்னோட ஒப்பீனியனை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னா, இந்தியாவுக்கு சேர வேண்டிய ஒரு ஆயில் ரிசோர்ஸை ஒரு பிரைவேட் கம்பெனி ஓன் பண்ணுறாங்க. அண்ட் அதை நம்ம கவர்மெண்ட்டோட ஹெல்ப்பில் ஒரு ஸ்கேம் பண்ணுறாங்க. இந்த ஸ்கேமில் கவர்மெண்ட்டுக்கு பணத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்காக ஒரு இன்டெலிஜென்ட்டான ஆண் வேலுன்னு தீபக் அப்படிங்கிற ஒரு சிபிஐ ஆஃபீஸரை ஹையர் பண்ணுறாங்க. ஆனால் அவர் எவ்வளோ நேர்மையாக இருந்தும் நம்ம சிஸ்டமால் பண்ணாத தப்புக்கு ஜெயிலில் இருக்காரு. ஸோ அவரை ஜெயிலிருந்து ரிலீஸ் பண்ணி இந்த பிளான்குள்ளே கொண்டு வராங்க. அண்ட் அப்புறம் இந்த பிளான்குள்ளே ஒரு 4 பிச்சைக்காரங்களையும் கொண்டு வராங்க. அண்ட் ஏன் கொண்டு வராங்கிறத நான் இப்போ சொல்லிட்டா ஸ்பாய்லர் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் இந்த கதையில் என்ன ஆச்சு, அந்த பிச்சைக்காரங்களை வச்சு இந்த பணத்தில் என்ன பண்ணாங்கிறது தான் இந்த படத்தோட ஸ்டோரி. ஃபர்ஸ்ட், இந்த படத்தோட பெரிய ப்ளஸ் தனுஷ் அவரோட ஆக்டிங். மனுஷன் என்னமா நடிச்சிருக்காருங்க. நிஜமாக இவ்வளோ ஃபேன் ஃபாலோயிங் இருக்கிற எந்த ஆக்டருமே இப்படி ஒரு ரோலை கண்டிப்பாக பண்ண மாட்டாங்க. ஒரு சின்ன சீன் சொல்கிறேன். தனுஷ் அவர்கள் திருப்பதியில் பிச்சை எடுத்துகிட்டு இருப்பார். அவர் இந்த ஸ்கேம்காக காரில் கூட்டிகிட்டு போவாங்க. அப்போது அவரோட ஸ்மெல் மற்றவங்களுக்கு பிடிக்காம சென்ட் அடிப்பாங்க. அப்போ அந்த சென்ட்டை ஸ்மெல் பண்ணிவிட்டு மனுஷன் ஒரு ரியாக்ஷன் கொடுப்பாரு பாருங்க. எந்த அளவுக்கு அந்த கேரக்டருக்குள்ளே இருக்காருங்கிறத நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். எனக்கு தெரிஞ்ச அடுத்த நேஷனல் அவார்டு ஆன் த வேன்னு நினைக்கிறேன். அண்ட் அடுத்த பாசிட்டிவ் கண்டிப்பாக நாகார்ஜுனா அண்ட் ராஷ்மிகா 2 பேரும் அவங்களோட கேரக்டரும் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அண்ட் அடுத்த பாசிட்டிவாக எனக்கு பட்டது இந்த படத்தோட லொக்கேஷன்ஸ். ரொம்ப நாளுக்கு அப்புறம் செட்டுக்குள்ளேயே இல்லாமல் நிறைய லைவ் லொக்கேஷன்ஸ் பார்க்குறதுக்கு பயங்கர ரிஃப்ரெஷிங்காக இருந்துச்சு. அண்ட் இந்த படம் ரொம்ப லைவ்லேயே இருக்கிறதுக்கான மெயின் ரீசன் இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபி. தரமாக அவங்களோட ஒர்க்கை பண்ணியிருந்தாங்க. இது எல்லாம் ஒரு சைடுனா, நம்ம டிஎஸ்பியோட மியூசிக் இன்னொரு சைடு. இந்த கதைக்கு என்ன வேணுமோ அதை சூப்பராக பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ் இந்த படம் எதை பற்றி அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறாங்க. ஆனால் ஒன்ஸ் தனுஷ் அவரோட ரோல் வந்ததுக்கப்புறம் படம் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு. எனக்கு இந்த படத்தில் பெரிய ப்ராப்ளமாக பட்டது இந்த படத்தோட டியூரேஷன். ரொம்ப நேரம் படம் போயிட்டே இருக்க மாதிரி இருந்துச்சு. ஒரு 10 to 15 மினிட்ஸ் கட் பண்ணியிருந்தால் இன்னுமே எங்கேஜிங்காக இருந்துச்சு. ஸோ மொத்தமாக இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, டெஃபினட்டாக ஃபேமிலியோட ஒரு வாட்டி போய் கண்டிப்பாக பார்க்கலாம். ஒரு சூப்பரான படம். அண்ட் அதுவும் செகண்ட் ஹாஃப்லலாம் எமோஷனல் சீன்ஸ் பயங்கரமாக ஒர்க் ஆச்சு. அண்ட் இதெல்லாம் விட இந்த படத்தில் சொல்ல வேண்டிய விஷயம் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப முக்கியம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நிறைய மூவி ரிவ்யூஸ்க்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ நீங்கள் ஆல்ரெடி குபேரா பார்த்துருந்தீங்கன்னா உங்களோட ஒப்பீனியனும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.